சூரிய பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தால் நல்லதை செய்வார் என்பதை பற்றி இப்போது காண்போம். லக்கணத்திற்கு 8வது வீடு இல்லை லக்கணத்திற்கு 10வது வீடு 11வது வீடு 2 வீடுகளிலும் சூரிய பகவான் இருந்தால் மிகுந்த நல்ல பலன்களை செய்வார். அந்த ஜாதகருக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. அரசு அதிகாரமிக்க பதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அரசியலில் நல்ல ஒளிமயமான எதிர்காலம் உண்டு. கௌரவம் உண்டு. அதே நேரம் சூரிய பகவானை சுபக்கிரகங்கள் பார்த்தால் மேலும் நல்ல பலன்கள் உண்டு. அதே நேரம் அந்த 10, 11வது வீடுகள் சுபக்கிரக வீடுகளாக இருந்தால் மேலும் அபரிமிதமான பலன்கள் உண்டு. அவர் தனது ஆட்சி வீட்டில் இருப்பதை விட, தனது உச்ச வீட்டில் இருப்பதை விட, மூலத்திரிகோண வீட்டில் இருப்பதை விட இந்த லக்கணத்திற்கு 10ஆம் வீடும் 11ஆம் வீடும் அபரிமிதமான பலன்களை தரும். அவர் தசா காலங்களில் அபரிமிதமான நன்மைகளை சாதகருக்கு செய்வார் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு, இதுவரையில் சூரிய பகவான் எந்த நிலையில் இருந்தால் நல்லது செய்வார் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். மற்ற விஷயங்களை அடுத்த விரைவில் காண்போம். இதுவரையில் உங்களோடு கலந்துரையாடல் செய்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.